ஹலோ ஆல், வணக்கம் அகேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டே மினி ஆக்ஷன் ஐபிஎல் 2026 கிராண்டாக வந்து அபுதாபியில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றி பேசுவோம். நிறைய டீம் வந்து ரொம்ப ஃபேராக வந்து நிறைய அவங்களோட ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவும் ஐ திங்க் தே ஹேட் அ வெரி குட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம முடிக்கும் போது நம்ம சொல்கிறோம். ஆனால் ஸ்டார்டிங்லலாம் பயங்கரமாக பதறி ஐயோ ஐயோ அப்படின்றதெல்லாம் போட்டு சிஎஸ்கே அட்மினே ட்விட்டரில் பதறி நிறைய ட்வீட் போட்டார். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட் போட்டார். ஸோ அதை பற்றிலாம் நம்ம இங்கே டீட்டெயில்டாக பேசுவோம். மாஸ்டர் ஆக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்களே, சொல்லுங்கள் உங்களோட இனிஷியல் தாட் என்னன்னு சொல்லுங்கள் ஓவராலாக அந்த ஆக்ஷன் இல்ல பற்றி. இனிஷியல் தாட் வந்து ஐ திங்க் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ தே லைக் சேஞ்ச் தேர் லைக் ஸ்ட்ராட்டஜி அப்ரோச். ஐ திங்க் தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் யங் டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் வந்து ஜென்ரலா எடுப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி கிட்டத்தட்ட என்ன சொல்றது, தலைகீழா போட்ட மாதிரி இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பேரடைம் ஷிஃப்ட் இஸ் த வேர்ட். பேரடைம் ஷிஃப்ட். அண்ட் அது வந்து ஒரு வகையில் பாசிட்டிவ். ஏன்னா வந்து ஃப்ளெமிங் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி வி வர் லேகிங் பிஹைண்ட் அப்படின்ற ஒரு வேர்டையும் யூஸ் பண்ணார். ஆமா, he wants to catch up with how the new trend is going. அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் கிங்ஸ்லாம் வந்து பியூர்லி வந்து அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. மேபி தட் இஸ் வாட் லைக் தே ஹவ் டிசைடட். பட் ஆனால் இந்த டிஎன்ஏல வந்து இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி வந்து யங்ஸ்டர்ஸ் மேலே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு? அதாவது நம்ம வந்து ஒரு மாக் ஆக்ஷன் பண்ணோம், ஆக்ஷன் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணாங்க. நான் தான் நிறைய அவங்களுக்கு மீம்ஸ் தான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். என்னடா பண்றாங்க, யாராவது ஏதாவது பண்ணுங்களேன் அப்பா, கையில பேட்ல தூக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து டென்ஷன் ஆயிட்டேன் நான். பட் ஆனா ஐ திங்க் தேவர் கிளியர் வித் ஸ்ட்ராட்டஜி. அதுதான், அது லேட்டரா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வந்தது. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து கேம் க்ரீனுக்கு வந்து அவங்க வந்து போனாங்க, 25 வரைக்கும் போனாங்க. ஸோ கேம் க்ரீன் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, 25க்கு மேலே கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐ திங்க் தே வென் பேக் டு தேர் பிளான் பி. அதாவது கேம் க்ரீன் இல்லைன்னா நம்மளுக்கு பிளான் பி இந்தந்த பிளேயர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, பட் எனக்கு தெரிஞ்ச கேமரான் கிரீனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளால எடுக்க முடியாதுங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அதுதான் பிளான் பியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா 25ங்கிறது கண்டிப்பா கேகேஆர் ஈஸியா ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் அவங்களோட டார்கெட் 25ங்கிறது ஆப்வியஸ்லி ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மேபி 30 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்க புஷ் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி அதுதான் பிளான் ஏவா இருந்திருக்கும். எனி அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹஸ் ஹேப்பன்ட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும்? அன்எக்ஸ்பெக்டடு இல்ல, எடுக்காததுதான் நான் அன்எக்ஸ்பெக்டட் நான் சொல்றேன். நான் எடுத்ததுல இல்ல. லைக் முஸ்தபிசூருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ரொம்ப கோடி நேரம் போராடிட்டு இருந்தாங்க. ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு. எஸ்பெஷலி 10 கோடி வரைக்கும் நீங்கள் முஸ்தபிசூர் கிட்ட போனீங்கன்னா நீங்கள் பத்திரானாக்கே சண்டை போட்டிருக்கலாம். பத்திரானாக்கே எடுத்திருக்கலாம். சண்டை போட்டிருக்கலாம்னு நான் சொல்றேன், உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இல்லை, சண்டை போட்டிருக்கலாம். அதே மாதிரி ஜேசன் ஹோல்டர் நிறைய பேர் வந்து அவர் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எடுக்கணும், நம்ம நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தா இருந்துச்சு. மற்றபடி லைக் அந்த பவுலர்ஸ், அந்த ஆல்ரவுண்டர் இல்ல, ஜேசன் ஹோல்டர் எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்ல. ஏன்னா அது அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு லோயர் ஆர்டர் ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கரெக்டா ஃபிட் ஆகுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் ஆனா அந்நேரம் பர்ஸ் கையில குறைஞ்சிருச்சு, அதனால அவங்களால அதுக்கு மேல பிட் பண்ண முடியல. ஓகே, கம்மிங் டு த கோர் ஆஃப் தி ஆக்ஷன். அதாவது வந்து ஆக்சுவல் ஆக்ஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அகில் ஹுசைன் ஃபஸ்ட்டு பிக் பண்ணாங்க 2 crores. அது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸோட மற்ற குளோபல் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துலேயுமே ஆடிட்டு இருக்காரு, சம பிக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பவர் பிளேலையும் போடுவார், டவுன் தி ஆர்டர் ஒரு நல்ல ஹிட்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அகில் ஹுசைன், அதான் நம்ம ஒவ்வொரு பிளேயருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டே ஆரம்பிப்போம், அவங்களோட ஏஜ். ஓகேங்களா, இவர் வந்து 32 years old. ஓகேங்களா, வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் T20 கிரிக்கெட். ஓகேங்களா, மெயினா வந்து சிபிஎல், அதாவது கரீபியன் பிரீமியர் லீக்ல வந்து நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. வெஸ்ட் இண்டீஸுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஆல்மோஸ்ட் 250 கேம்ஸ் விளையாண்டுருக்காருங்க. அவரோட மெயின் அட்வான்டேஜ் அதான் என்ன சொல்றாங்கன்னா, அதான் பவர் பிளேல நீங்க போடுவாரு சொல்றாங்க. எக்கனாமிக்கலி வெரி டைட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ he varies the pace and trick the batsman in getting into a big shot. அந்த மாதிரி ஒரு பவுலரா இருக்காரு. லோயர் ஆர்டர்ல வந்து he can contribute but not like in என்ன சொல்ற பிக் ஹிட் அந்த மாதிரி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஓகே, அது வந்து எக்ஸ்பெக்டட் தான். அது வந்து வேறு யாருமே வந்து கம்ப்ளீட்டும் பண்ணலை. அது சிஎஸ்கேக்காகவே அவர் வந்து ஆக்ஷனுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அடுத்து 2 அன்கேப்டு பிளேயர்ஸ், 14.20 14.20 ஹையஸ்ட் இன் எவர் இன் ஹிஸ்ட்ரி அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு போனது. அதுலேயுமே ஒரு பெரிய ஆச்சரியம், சிஎஸ்கேவா இவங்க 2 பேருக்கும் பீட் பண்ணுது. பட் ஆனால் வந்து லைக் எவ்ரிபடி நியூ தட் தீஸ் 2
வென் டு சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அண்ட் இந்த ரெண்டு பேரும் வந்து சிஎஸ்கே வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ தே வில் கோ வித் ஆல் கன்ஸ் அப்படின்றதுனால தான் எஸ்ஆர்ஹெச் வந்து ரேட்டை வந்து கூட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா 3.5 crores வரைக்கும் தான் மற்ற டீம்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறமா தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஃபார் தி அன்கேப் பிளேயர்ஸ். பட் ஆனால் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு தெரியும் என்ன பண்ணாலும் சிஎஸ்கேக்கு இந்த 2 பிளேயர் வேணும் அப்படின்ட்டு, அதனால அவங்க பாட்டுக்கு ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க 2 பிளேயர்ஸ்க்குமே. ஸோ இவங்க 2 பேரை பற்றி சொல்லுங்கள். இல்ல அதான் இவங்க 2 பேர் பிக்கு தான். சொல்கிறாங்கல்ல என்னது? பிரசாந்த் வீர், நியூ வெர்ஷன் ஆஃப் ஜடேஜா. ஆமா ஜடேஜா. இல்ல அதான் இவங்க 2 பேரோட பிக்கு தான் வந்து இட் ஷோஸ் த சேஞ்ச் இன் த டிஎன்ஏ ஆஃப் சிஎஸ்கே. ஓகேங்களா? ஏன்னா எடுப்பாங்க, ஆனா இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு டெடிகேட்டடா ஃபோக்கஸ்டா இந்த மாதிரி எடுத்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ தட் ஷோஸ் த சேஞ்ச் இன் த டிஎன்ஏ. ஐ திங்க் அதான் நீங்க சொன்ன மாதிரி 2 பேருமே ரொம்ப யங் டேலண்ட்ஸ். ஓகேங்களா? 19 years 20 years. ஓகேங்களா? ஸோ தே ஆர் ரியலி லுக்கிங் அட் லைக் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் பாக்குறாங்க. பட் எல்லாருமே பிரசாந்த் வீருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜா தான் சொல்றாங்க. ஸோ இஸ் லைக் அன் ஆல்ரவுண்டர். ஆனா நம்ம இப்ப ரீசெண்டா அவங்க கேம்ஸ் விளையாண்டதுன்னு பார்த்தோம்னா 2 பேருக்குமே வந்து கம்மியான மேட்சஸ் ஸ்மார்ட்ல நம்ம பார்த்தோம்னா. ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அதை மட்டும் பார்க்கல. தே வென்ட் பியாண்ட் அண்ட் ஐ திங்க் அவங்களோட லோக்கல் T20 லீக் இருக்குல்ல, நமக்கு டிஎன்பிஎல் இருக்கிற மாதிரி யூபியில யூபி T20 இருக்கு, ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் T20, அங்கேயும் போய் பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி பிரசாந்த் வீருக்கு வந்து நான் பாக்குறப்ப அகைன் அவரோட எக்கனாமி வந்து நல்லா இருக்கு பவுலிங்ல. 8 கிட்டே வச்சிருந்தாரா? இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் இயர் அவங்களோட யூபியோட T20 இதுல 6.69 வச்சிருக்காரு. ஏதோ ஒரு இயர், என்ன இயர் நான் பார்க்க விட்டேன் சாரி. அது மாதிரி லோயர் ஆர்டர்ல வந்து ஒரு ஹேண்டியா இருக்காரு. குயிக்கா அந்த 20 40s அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கா. அதான் நமக்கு ஜடேஜா முதல்ல வர்றப்ப அப்படிதானே வந்தாரு. அதாவது இதே மாதிரி தான் பாக்குறாங்க. க்ரூம் பண்ணி க்ரோ பண்ணலாம். பட் அவருக்கு இவ்வளவு ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து நாட் ஃபுல்லி அலைன்டு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன டேக்னா வந்து இது வந்து நல்ல பிக்கா அப்படின்னு கேட்டால், த சிச்சுவேஷன் வேர் சிஎஸ்கே ரைட் நவ் இட் இஸ் அ வெரி குட் பிக். பட் ஆனால் வந்து பியூராக வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா 14.20 இது கொடுத்துருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க தேவையில்லை தான். பட் ஆனால் வந்து சிஎஸ்கே ஹஸ் புட் தெம் செல்ஃப் இன் அ பொசிஷன் வேர் திஸ் இஸ் த ஒன்லி வே அவுட் ஃபார் தெம். அதாவது நம்ம திருப்பி வந்து ஒரு தீபக் ஹூடாக்கோ ராகுல் திரிபாதிக்கோ இந்த மாதிரி போய் கரெக்ட் அந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பா அந்த ஆங்கிள் இது பெஸ்ட். ஆமா பெட்டர். அதனால வந்து this is what their best they can do. அதாவது ரொம்ப ஓவரா கிரிட்டிசைஸ் பண்றதை விட இல்ல நானும் கிரிட்டிசைஸ் பண்ணல, this is what like they can do அப்படின்றது தான். பட் மேத்தமேட்டிக்கலி பிசினஸ் ஓரியன்டட் பார்க்கும்போது இந்த 2 பசங்களுக்கு இவங்களுக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது. மேபி வந்து லாஸ்ட் சீசன் வந்து ஷேக் ரஷீத் மாதிரியோ இல்லை வந்து சித்தார்த்னு ஒரு பையன் இருந்தான், தமிழ்நாடு பையன். ஸோ அவனை மாதிரியோ வந்து எடுத்து சான்ஸ் கொடுக்காமலே வந்து போகிறது ஒரு டேலண்டாக கூட இருக்கலாம். ஆனால் சொல்ல முடியாது. பட் தட் இஸ் வாட் தே ஹவ் கால்ட் இன் ஃபார். ஓகே, இது வந்து இல்ல கார்த்திக் சர்மாக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா அவரோட சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன் நானு. ஹி லுக்ஸ் லைக் கிளீன் ஹிட்டர், அப்படிதான் நான் பார்த்தேன் நானு. அது மாதிரி ஸ்பின்ல வந்து நிறைய டவுன் த ட்ராக் வந்து மெயினா வந்து ஸ்ட்ரைட்ல 6 அடிக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி ஷாட்ஸ் நிறைய பார்த்தேன். ஸோ அதை பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஹி ஹாஸ் தட் லைக் கிளீன் லைக் பிக் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அகைன் சூட்ஸ் ஃபார் T20 கேம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கோம். ஓகே இவரை வந்து நம்ம எடுத்து நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து சொல்லுங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்க வந்து மேட் ஹென்ரி எடுத்திருந்தாங்க. ஹென்ரி, ஆமா அது நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா. மேட் ஹென்ரி இல்லாட்டி டஃபி யாராவது டஃபி 2 பேர்ல வந்து எடுப்பாங்க. ஸோ மேட் ஹென்ரி எடுத்துட்டாங்க. அது இல்லாம இன்னொரு ஒரு நியூசிலாந்து பவுலர் எடுத்திருந்தாங்கல்ல. ஆமா ஆமா, இவர் ஜாக் ஃபாக்ஸ். ஸோ அவருமே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது 2மே ஃப்ளமிங் கோட்டான்னு நம்ம அப்போவே பேசணும். அதாவது அந்த ஒரு 3 பேர் 4 பேர் லிஸ்ட்டில் வந்து இதில் வந்து 1-2 பவுலராவது வந்து கிவி பவுலர் வந்துருவாங்க அப்படின்னு பேசணும். எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து மேத்யூ ஷாட். இல்ல அதான் நீங்க மேத்யூ ஷாட் போறதுக்கு முன்னாடி மேட் ஹென்ரி அவர் ஃபோக்ஸ் 2 பேரும் குயிக்கா நம்ம பார்த்தோம்னா, மேட் ஹென்ரி வந்து 34 years, ஃபோக்ஸ் வந்து 23 years old. அவர் புதுசா இப்பதான் T20 இன்டர்நேஷனலுக்குள்ளேயும் நியூசிலாந்துக்கு ப்ளே பண்ணி போயிருக்காரு. ஐ திங்க் அவங்க வந்து நமக்கு தெரியலைங்களா நியூசிலாந்து எப்படி இருப்பாங்க, தே லைக் ஸ்விங். ஓகேங்களா. ஐ திங்க் ஹென்ரிலாம் வந்து கன்சிஸ்டண்டா 140+ போடுறவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு குட் பிக் தான். ஆனால் நம்ம டீட்டெயிலாக பேசணும்னா இன்னொரு கூட பேசல. எல்லிஸுக்கு பேக்கப்பாக இவர் ஃபுல்லாக ப்ளே பண்ணிட முடியுமான்றது எனக்கு தெரியல. ஹென்ரியை வந்து ஐ எம் சீயிங் மோர் ஆஃப் லைக் என்ன சொல்ல ஒரு ஹேசல்வுட் டைப் ஆஃப் பவுலராக தான் எனக்கு தோணுது. ஆமாம், நம்ம பிளேயிங் 11 பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம், டீட்டெயில்டாக பேசலாம்.
மேத்யூ பட் ஷாட் ஆனால் எனக்கும் வந்து இப்போ சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. மூவிங் டு மேத்யூ ஷா இல்ல அதான் இல்லை மேத்யூ ஷாட் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்லேயும் அவர் வந்து விளையாட வைக்கலாம், கீழேயும் விளையாட வைக்கலாம். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக வந்து அவர் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் மேத்யூ ஷாட் வந்து அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓகேங்களா, இஸ் 30 இயர்ஸ் ஓல்டு ஓகேங்களா. பிபிஎல்ல வந்து 2 வருஷம் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு ஓகேங்களா. ஆனா ப்ரிடாமினன்ட்லி வந்து அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் ப்ளே பண்ணி விளையாண்டுருக்காரு. ஸோ எனக்கு அதனால தான் அந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப எனக்கு வந்தது. இவர் வந்து அதான் ஐ திங்க் ஆஸ்திரேலியா கிட்ட விளையாடுறப்போ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து அவரால் கரெக்டாக ஃபிட்டின் பண்ணி லெவனில் எடுக்க முடியுமான்றது எனக்கு இன்னும் அந்த இது இல்லை. ஆனால் என்ன சொல்ற பிளேயரா வந்து அவர் வந்து ஐ ஃபீல் லைக் இஸ் a வெரி குட் பிளேயர். ஏன்னா அவர் வந்து ஆஃப் ஸ்பின்னும் ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சம் போடுவார், ஏதாவது 1 or 2 ஓவர்ஸ் போடணும்னா போடலாம். ஆனால் ஹி இஸ் லைக் அகைன் குட் பிக் ஹிட்டர். ஸோ T20க்கு அவர் கரெக்டான இதுதான். பட் இந்த டீம்ல செட் ஆகுமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதை வந்து பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க. அது எடுத்துட்டாங்க. ஆமா 5 கோடி 6 கோடின்னு போகாமல் பேஸ் ப்ரைஸில் எடுத்தது வந்து ஒரு ஓகே. அதுக்கு அடுத்து உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கா அடுத்து எடுத்தவங்க? ஆமா அடுத்து வந்து நமக்கு யார் எடுத்தாங்க, ராகுல் சகர். ராகுல் சஹர். பட் ஆனால் வந்து 5.7 சம்திங் 5.2 crores. ஆமா அதான் நம்ம பேசணும்ல, ராகுல் சேகரா பிஸ்னாயா அப்படின்னு பேசணும் இல்லைங்களா. ஸோ அதுல வந்து ராகுல் சேகர் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் பிஸ்னாய் வந்து 8க்கு மேல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பிஷ்னாய் வந்து லக்னோ 7 crores சம்திங். ஓகே. இல்ல அதான் ராகுல் சாகர் வந்து அகைன் என்ன சொல்றது, அவர் வந்து பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ல ரீசெண்டா இல்ல ஓகேங்களா. பட் ஆனா நமக்கு சிஎஸ்கே கண்டிப்பா நம்ம பேசுற மாதிரி ஒரு இந்தியன் ஸ்பின் பவுலர் தேவைப்படுறாரு. அதனால அவரை கண்டிப்பா எடுத்தாகணும்னு தான் சொல்லிட்டு நாட் அ சர்ப்ரைஸ். வேற ஏதாவது பிளேயர்ஸ் விட்டுட்டோமா? ஆமா இன்னும் இருக்காங்க நமக்கு. சர்ஃப்ராஸ் கான் எடுத்திருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு பிளேயர் அப்படியே நீங்க வந்து சொல்லுங்க. அதான் சர்ஃப்ராஸ் கான், அமன் கான், அவங்க 2 பேர் தான் மிச்சம் ரிமைனிங் இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் நம்ம பேசிட்டோம். ஓகே. இப்போ எப்படி நம்ம உங்களுக்கு ஓவராலாக வந்து என்ன தோணுது அட் தி எண்ட் ஆஃப் த ஆக்ஷன்? அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தே ஆர் நவ் வெரி கிளியர் வித் தேர் நியூ ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து இனிமேல் யங் டேலண்ட்ஸ் இல்லாமல் நம்ம சர்வை பண்ண முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க டு கேட்ச் அப் வித் எவால்விங் கேம். ஸோ அது வந்து இட் இஸ் குட். பட் என்ன சொல்றது, இம்மீடியட்டாக நமக்கு வந்து ரிவார்டு கிடைச்சிருமா அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சீடு போட்டு கொஞ்சம் க்ரோ பண்ணுற மாதிரி டைப் ஆஃப் பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சர்ஃப்ராஸ் கான், இப்போ மேட் ஹென்ரி, இதெல்லாம் வந்து எனக்கு என்னைய பொறுத்தவரை குட் பிக். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான்லாம் வந்து நடுவில் யாராவது இப்போ இன்ஜுரினா குட் பேக்கப். ஏன்னா அவர் ஸ்பின்னு நல்லா விளையாடுவார் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து நமக்கு இந்தியாவில் நடக்கிறனால அதெல்லாம் வந்து குட் பிக்ஸ் ஐ திங்க் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த 2 பசங்க புதுசாக எடுத்திருக்கிறவங்க யாராவது ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் கிளிக் ஆகிட்டாலும், சப்போஸ் 2026 ஏதோ சான்ஸ் கிடைச்சி கிளிக் ஆகிட்டாலே இட் வில் பி a big return of investment for CSK. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் a பாசிட்டிவ் ஆப்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஒன்லி திங் வந்து எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டன் ஏன் போல அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருந்தது. ஐ மீன் கொஸ்டினா இருந்தது. இல்லை, ஏன்னா வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா லிவிங்ஸ்டன், கேமரூன் கிரீன், இந்த மாதிரி வெங்கடேஷ் ஐயர், இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்க்கு தான் வந்து நம்ம போவோம் அப்படிங்கிறத வந்து எல்லா டீமுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் ஏற்றி விடுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா, ஆல் இன் ஆல் நம்ம வந்து யங் கன்ஸ்க்கே போயிடுவோம். யங் கன்ஸ் தான் நம்ம போன டைமில் வந்து ஒரு ஸ்பார்க்கை பார்த்தோம். யங் கன்ஸ்க்கு போயிட்டோன்னா ப்ராபபிளி அதர் டீம்ஸ்க்கு வந்து அந்த பிளான் இருக்காது, நம்மளை வந்து ஆம்புஷ் பண்ணுற பிளான் இருக்காது அப்படின்ற ஒரு கால் எடுத்து போயிருப்பாங்க. பட் SRH ஹேட் த லாஸ்ட் லாஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பர்ஃபெக்டாக அதை வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைக் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து மற்ற டீம் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மினி ஆக்ஷன் பற்றி மட்டும் பேசணுன்னா, சிஎஸ்கே ஹேட் அ வெரி குட் மினி ஆக்ஷன். அதாவது வந்து இந்த ஆக்ஷனில் அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன் நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆச்சுன்னா, திஸ் இஸ் நாட் த யூஷுவல் சிஎஸ்கே. நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதனால நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் அ பேட் ஆக்ஷன். பட் ஆனால் எப்போவுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் அந்த மெயின் ஆக்ஷன் 4 வருஷத்தில் ஒரு தடவை நடக்கிறதுல கோட்டை விட்டுட்டீங்க.
அதனால இப்போ வந்து கேப்பை மட்டும்தான் நம்மளால ஃபில் பண்ண முடியுமே தவிர நம்மளால வந்து ஒரு கடப்பார டீம் அப்படின்னு நம்மளால சொல்லிக்க முடியாது. ஃப்ரம் வாட் எவர் தே வேர் இந்த லாஸ்ட் சீசன் அதை வந்து பயங்கரமாக மேனேஜ் பண்ணி எல்லா ஹோல்ஸுமே அடிச்சிட்டாங்க. ஸோ வெல் டன் சிஎஸ்கே. ஐ திங்க் தே ஹாவ் அ குட் டீம் ஹூ ஹாவ் அ பிரைட் சான்ஸ் ஆஃப் என்ட்ரிங் இன் டு பிளே ஆஃப்ஸ். நான் இது வந்து சாம்பியன் டீம் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. பட் ஆனால் பிளே ஆஃப்க்கு இவங்க எல்லாமே இவங்க சொன்ன மாதிரி கிளிக் அடித்தாங்கன்னா ஐ திங்க் தே ஹாவ் அ பிரைட் சான்ஸ் இந்த பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் லுக்ஸ் லைக் அ சாம்பியன் டீம் ஆன் பேப்பர் இட் செல்ஃப் பிகாஸ் ஆஃப் த யங் கன்ஸ் தே ஆர் தேர். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேரோட ஹிஸ்ட்ரி தெரியாது இல்லையா, அதனால் நம்ம பார்த்த உடனே எப்பா இது செம்ம டீம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் அ வீக் டீம். இந்த மாதிரி டீம் தான் வேணும்னு அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்கிறதுனால ஐ திங்க் தே ஹேட் அ வெரி குட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன், மினி ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் ஃபைனல் தாட் சொல்லுங்கள், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதுதான் தே வில் பி ஹாப்பி வித் தேர் லைக் ஆக்ஷன் டுடே. ஓகேங்களா, அவங்களுக்கு எதிர்பார்த்து வந்து பிளான் பண்ணி வந்தது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ குட் ஆக்ஷன் அவுட்கம் ஃபார் சிஎஸ்கே. ஓகே ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு வீடியோவில் நம்ம இப்போ எடுத்திருக்க பிளேயர்ஸையும் வச்சு இதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸையும் வச்சு வி வில் ரெடி பிளேயிங் 11 ஆர் லைக் ப்ராபபிள் பிளேயிங் 13 கூட நம்ம சூஸ் பண்ணலாமே. அதாவது சேப்பாக்கில் 8 மேட்ச்சு, அவேல 8 மேட்ச்சு, எந்த இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், யாருக்கு யார் வந்து பேக்கப்பாக இருப்பா இப்படின்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு சிஎஸ்கே பண்ண ஆப்ஷன் வந்து பிடிச்சிருந்ததா, இல்லை வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த பிளேயர்லாம் டார்கெட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மெயினா அந்த 2 யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த இந்த பிரைஸ் வந்து ஓகேவா, அதை மெயினா வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க வியூஸ். அது நீங்கள் சொன்னதுனால அவங்க கமெண்ட் பண்ணிவிடுவாங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அது வந்து என்னன்றதை பார்க்கலாம், எது வந்து ப்ரைஸ் டேக் வந்து கரெக்டாக இருக்குன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸோ ஃபார். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.